ஹலோ மைடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 8th ஆஃபீஷியல் தேர்ட் மிட்டம் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் இருப்பா. அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பாருங்கள். நம்மளுடைய கௌதம் சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. எப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, கீழே கொடுத்துருக்க 8th தனியாக வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் இருக்குப்பா. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ, மாடல் கொஸ்டின் வீடியோ, சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அந்த தேர்ட் மிட்டம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரப்போது. அந்த அடுத்த ஆனுவல் எக்ஸாம் வீடியோ உங்களுக்கு அதில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அந்த குரூப்ஸை ஜாயின் பண்ணிங்கப்பா. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் எதுனா உங்களுக்கு 50 மார்க் பேட்டர்ன்பா தேர்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ கொஸ்டின் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் எதுனா உங்களுக்கு 7 1 மார்க். ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 7 1 மார்க் உங்களுக்கு. சப்போஸ் இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கும் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 7 1 வேர்டு. ஸோ அப்படியே பாருங்க. ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் அப்படின்னு யார் என்ன குணம் அது? குலம், குணம், குடம், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? மனிதர்கள் தம் டேஸ்டிய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். என்னது? ஐந்திணைகளை, அருஞ்சுவைகளை, நாற்றிசைகளை, ஐம்பொறிகளை, இந்த மாதிரி எத்தனை ஆன்சர் இருக்குது கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கான 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ப்பா. மொத்தம் 7 கொடுத்து அது 5 எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3வது வினாவுக்கு கட்டாயம் விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 3வது கொஸ்டின் இருக்குது தெரியுமா? அது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணி ஆகணும். நீங்கள் அது ஒன்று எழுதிட்டு மீதி இருக்க 6ல் ஏதோ நீங்கள் 4 எழுதணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான ஹெட்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரூல்ஸு. ஸோ கரெக்டாக அதை நீங்கள் எழுதியே தான் ஆகணும். ஓகேவா? மற்றபடி அது எழுதாமல் அந்த 3 அப்படியே விட்டுட்டு மற்ற நாள் எழுதுன்னு நினச்சி போனீங்கன்னா அப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக அதை கன்ஃபார்ம் நீங்கள் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. மனிதன் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? அயோத்தியரிடம் இருந்து 5 பண்புகளை யாவை? காணா என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. திருக்குறள் தான் அது கம்பல்சரி போல். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த 2 மார்க்கில் பாருங்கள் திருக்குறளை கம்பல்சரியாக கேட்டாங்க இல்லையா? அடுத்து பாருங்கள், தனியாக உங்களுக்கு மனப்பாட செயல் தனியாக ஒரு இதையாக கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்டில் வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு மனப்பாட செயல். ஓகேங்களா? ஒன்றே குலமும் என தொடங்கும் ஒன்றே குலம் மனப்பாட பாடலை எழுதுக. 5 மார்க். ஓகேங்களா? அடிப்பிராமல் எழுதுக. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வரக்கூடாது. சப்போஸ் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 1 மார்க் வரைக்கும் குறைக்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு 5 6 எழுதுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த நாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிச்சுடா முடியும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கணக்கு தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கூட குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 1/2 மார்க்லேருந்து 1 மார்க் குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? சப்போஸ் 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 3 ஸ்பெல்லிங் கண்டிப்பாக 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் 1 மார்க் வச்சுவாங்க. சப்போஸ் 3 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் அப்படியே 2 மார்க் குறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா. ஸோ நல்லா எழுதுங்க. ஓகேவா? கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான 4 மார்க் அங்கே பாருங்கள். மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்து 3 தான் சொல்கிறாங்க. அந்த சாய்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் அட்டன் பண்ணி எழுதணும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு 3 நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். அந்த 3 கரெக்டாக அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? 4 மார்க் பார்த்துட்டிங்களா? 4 மார்க்குக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேங்களா? 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் இருக்குது. அந்த 6 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 5 மார்க்கு. மொத்தம் 3 கொடுத்து 2 எழுதணும்ப்பா. எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. மேக்ஸிமம் பேஜ் கொஞ்சம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் படித்தது மாதிரி இருக்கணும், கதை மாதிரி இருக்கணும். அந்த கதை பார்த்தா கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எழுதுறது. ஓகேவா? அப்படி எழுதணும் நீங்கள் கரெக்டாக. டீச்சர் அதை படித்து பார்த்தா மார்க் போடணும் அந்த மாதிரி தோணணும். ஓகேங்களா? ஸோ கடைசி பண்ணால் உங்களுக்கு நான் 6 மார்க்ப்பா. ஏதேனும் 1 மட்டும் விடையாளி. ஓகேவா? புத்தகம் வங்கி அனுப்புனமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுங்க. கடிதம். ஓகேங்களா? குழந்தைகள் கிருஷ்ணாவின் பண்பு நலங்களை பற்றி தொகுத்து எழுதுக. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது கடிதம் உங்களுக்கு சும்மா கதை எழுதுற மாதிரி தான். ஸோ கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்கப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்த இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் அண்ட் ஆனுவலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் அதில் தான் அனுப்ப போகிறேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க. எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோவை ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.